ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வில்லேஜில் இருக்க எங்கள் சர்ச்சில் இன்றைக்கி ஃபெஸ்டிவலுங்க. அதனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பிகிட்ருக்கோம் சர்ச்சுக்கு. ஃபஸ்ட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேங்க. அடுத்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிகிட்ருக்காரு. ஒரு வழியாக 2 பேரும் கிளம்பி முடிச்சோன்னே பைக்கில் நாங்கள் எப்போ போகிறோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:31. இங்கேருந்து பக்கத்தில் தாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சர்ச்சுக்கு போயிடலாம். அப்போ போகிற வழியிலேயே அப்படியே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு பைக்கில் வீடியோ எடுத்துகிட்டே போனோம். மணி வந்து 10:30. இந்த ரோட்டில் பாருங்கள் யாருமே இல்லை, ஒரு சில வண்டி மட்டும்தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மக்களும் ரொம்ப நிறையா பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ நாங்கள் கரெக்டாக 10 நிமிஷத்தில் போயிடலான்னு சொன்னோம் இல்லையா, இப்போ நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். டைம் பாருங்கள் 10:39. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கலர் கலராக அங்கே பாருங்கள் சப்பாரம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 5 சப்பாரம் வரும். இதுதான் பெரிய சப்பாரம். அந்த அது வந்து லைட்டிங் மட்டும்தான், பூ செட்டிங்லாம் இருக்காது, வெறும் சீரியல் மட்டும்தான். அப்புறம் வரிசையாக ஒவ்வொரு சப்பாரமாக இருந்துச்சு. இது வந்து இந்த சர்ச்சு, அதில் லைட் செட்டிங்லாம் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் உள்ளார போய் பார்க்கலான்ட்டு அந்த சர்ச்சுக்குள்ளார போனோம். இதான் அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்க ஃபோக்கஸ். கீழே பார்த்திங்களா லைனாக அந்த சப்பாரத்தில் வர சாமி அடுக்கி வச்சுருப்பாங்க. அப்புறம் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டே எப்படி இருக்கேன் என்னன்னு அப்படி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க. பாருங்கள் மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே சப்பாரம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. 1 மணி 2 மணி ஆகிடும் சப்பாரம் எடுக்கும்போது. அப்புறம் சரி நாங்கள் சுற்றிலும் லைட் செட்டிங்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கேன் என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க. கொஞ்சம் எல்லாமே அங்கங்கே ஃபேமிலியாக ஜோடி ஜோடியாக உட்காந்துருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே போகிறோம்.
கோலம் அடிக்கிறது, இந்த சப்பாரம் ரெடி பண்ணுறதுலாம் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சப்பாரம் ரெடி பண்ணி லைட்லாம் போட்டாச்சு. வாங்க போய் பார்க்கலாம். இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்துக்கள்லாம் வந்து இந்த இந்து சாமி வந்து கையில் பூக்கூடை வச்சு பூ வந்து கொட்டுற மாதிரி மேலேருந்து மாலை சாமிக்கு போடுற மாதிரிலாம் இருக்கும்ல, அதே மாதிரியே இந்த கிறிஸ்துவ சாமியிலே இருக்குது. இப்போ இங்கே மேலே பொம்மை மாதிரி ஒரு சாமி இருக்கு இல்லையா, அது வந்து சாமி. அந்த சாமியோட பேர் வந்து சமண சாமின்னு சொல்லுவாங்க. அந்த லைட் செட்டிங்லாம் பண்ணி ஒரு சப்பாரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து குழந்தை இயேசு சாமி வருவாங்க. அந்த குழந்தை இயேசு சாமிக்கு இந்த சமண சாமி போய் மாலை போடுவாங்க. இந்த திருவிழா சப்பார தேர்பவனி வந்து எங்களுக்கு 2 நாள் நடக்குங்க. மொதல் நாள் வந்து நைட்டு வந்து 12 மணி 1 மணிக்கு மேலே சப்பாரம் எடுப்பாங்க. அடுத்த நாள் வந்து 5 மணி 6 மணிக்கு மேலே சப்பாரம் எடுப்பாங்க. அது சாயங்கால சப்பாரம், பகல் சப்பாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டே 1ல் வந்து நீங்கள் நைட்டு சப்பாரம் பார்த்துருப்பீங்க. இது வந்து மறுநாள் டே 2. அதுலேயும் வந்து அந்த சப்பாரங்கள்லாம் ரெடி பண்ண சப்பாரத்தை வந்து மறுநாளும் அதே மாதிரியே ஊர்வலமாக கொண்டுட்டு வருவாங்க. அதே மாதிரியே ஊர்வலமாக சுற்றி கொண்டு வந்து மறுபடியும் அந்த கோயிலில் போய் நிப்பாட்டிடுவாங்க. இப்போ இந்த சப்பாரம் எல்லாமே கோயிலை ஃபுல்லாக ஊரெல்லாம் சுற்றி வந்துச்சு. கரெக்டாக இப்போ கோயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்கங்க. இப்போ இந்த சப்பாரம் எல்லாமே வரிசையாக போய் கோயில் நிலையில் நிற்க போகுது. மக்கள்லாம் ரொம்பவும் ஆர்வமாக சந்தோஷத்தோடு இந்த தேரை வந்து ஊர்வலம் சுற்றி வர வரைக்குமே நிலையில் வந்து நிற்கிற வரைக்குமே கூடவே வந்து ரொம்பவே அழகாக எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்து இந்த சப்பாரத்தை நல்லபடியாக கொண்டு வந்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. பாருங்கள், எடுத்துகிட்டு வராங்க. தேரை நல்லா இழுத்துட்டு வராங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் எங்களோட இந்த சர்ச்சில் நாங்கள் ஃபெஸ்டிவல் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.